Praise be to Lord Jesus Christ. ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுவதாக. यीशु मसीह के नाम की महिमा हो. Let us pray. हम जெபிக்கலாம். हम सब मिलकर प्रार्थना करेंगे. Heavenly Father, we come to you in the sweet name of our Lord and Savior Jesus Christ. அன்பின் பிதாவே கிறிஸ்து நாமத்தினாலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். हमारे प्यारे पिता यीशु मसीह के नाम से आपकी सन्निधान में हम आ रहे हैं. It's a great privilege for us to come to the feet of God Jesus and worship him and preach about him. ஆண்டவரே நீர் எங்களுக்கு மேல் பாராட்டின கிருபைக்காய் நன்றி. உம்முடைய சமூகத்தை நாங்கள் வந்து அமர்ந்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தை நாங்கள் பிரஸ்தாவப்படுத்தும்படி கிருபை பாராட்ட தயவுகளுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். मसीह आपको धन्यवाद देते हैं प्रभु, क्योंकि अब तक आपने हमें यहाँ रखकर आगे बढ़ने के लिए आप सहायता की है. Lord, we ask you to bless us and cover us by your blood and help us to preach the gospel in the correct way. ஆண்டவரே எங்களை மூடி மறைத்து எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே இரத்த கோட்டைகளை மறைத்து ஆண்டவரே நாங்கள் சரியான விதத்தை நாங்கள் உம்முடைய வார்த்தை நாங்கள் சொல்ல கிருபை பாராட்டும். प्रभु आपकी रक्त से हमें धोकर हमें आगे बढ़कर आपकी वचन को बांटने के लिए हमें सहायता कर. We pray all these things in the name of Jesus Christ our Savior. இவளாத்தின் உலக ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ये सब यीशु मसीह के नाम से मांगते हैं. Amen. आमेन. आमेन. करने वालों को लज्जत ना किया, तेरी दया ने मुझे न छोड़ा. आश्रय करने वालों को लज्जत ना किया, तेरी दया ने मुझे न छोड़ा. काली हाथ में जहाँ तक आया, तूने मुझको दो दल बनाया. काली हाथ में जहाँ तक आया, तूने मुझको दो दल बनाया. आंसू में बहाया, खोया हुए मुझे ढूंढकर तू आया. जबकि मैं था आंसू में बहाया, खोया हुए मुझे ढूंढकर तू आया. वाजा तूने मेरे साथ किया, सब कुछ तूने लौटा दिया. वाजा तूने मेरे साथ किया, सब कुछ तूने लौटा दिया. हेलो सारे लोगों ने टुकरा दिया, जरूरत से ज्यादा मुझे तूने दिया. अपने सारे लोगों ने टुकरा दिया, जरूरत से ज्यादा तूने मुझे दिया. परदेशी में जहाँ पर रहा, परदेशी में जहाँ पर रहा, वारिस बनाया. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும்
படைத்த வல்ல தேவன் இடந்திடுதே எனக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களேறெடுப்பே எனக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களேறெடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே என் கண்களை ஏறெடுப்பே மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நாம் சொந்தமாகிறார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நாம் சொந்தமாகிறார் இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார் தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் என்ற சூழ்நிலையில் அவர் அன்பின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் என்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார்
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தெய்வர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தெய்வர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்ல உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். நன்றி சொல்ல உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை என்னை பாட வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காக நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காக நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம்
கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. சொல்வோம் உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்வோம் உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. Isaiah chapter 43 verse 18 and 19 says, do not call the mind of the former things or the things of the past. Verse 19 says, I will even make a road in the wilderness, rivers in the desert. Whatever the situation we may go now, Lord will change everything upside down. God will make a way where there seems to be no way. Amen. God will make a way where there seems to be no way. He works in ways he cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to his side, with love and strength for each new day. He will make a way. He will make a way. By the road in the wilderness he leads me. Rivers in the desert will I see. Heaven and earth will fade, but his word will still remain. He will do something new today. God will make a way where there seems to be no way. He works in ways you cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to his side, with love and strength for each new day. He will make a way. He will make a way. By the road in the wilderness he leads me. Rivers in the desert will I see. Heaven and earth will fade, but his words will still remain. He will do something new today. God will make a way where there seems to be no way.
He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Oh, be close me to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. With love and strength for each new day, He will make a way. He will make a way. With love and strength for each new day, He will make a way. He will make a way. Heavenly Father, we come to the grace of throne. அன்பின் நல்ல பரலோக பிதாவே, நம்முடைய கிருபாசனத்தில் வருகிறோம். Lord, we thank you for this wonderful day and wonderful time that you have given to us in this morning, oh Father. அன்று நல்ல நாளுக்காகவும் நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறோம். Lord, you have said in your word that wherever two or three gathered in my name, you are in the midst of them. தகப்பனே, நீ சொல்லியிருக்கிற நாமத்தில் இங்கு 2 பேர் 3 பேர் ஒரு மனப்பற்றீர்களோ அங்கே நான் இருப்பேன் சொன்ன தேவன், நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். Once again, Lord, we commit entire service into your mighty hands, of Father Jesus. தகப்பனே, ஒரு மெசுவரை கத்தாவை இந்த ஆராதனை முழு பொறுப்பையும் முடிக்கிற வாசலை கொண்டு வைக்கிறோம். Lord, you be with us and lead us and guide us in this day, oh Lord. ஆண்டவரே, எங்களோட தங்கியிருப்பீராக, எங்களை பொறுப்பெடுத்து நடத்துவீராக, எங்களை வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். We ask all this name in Jesus precious name we pray. இவர்களாத்தையும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. Amen. Dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, प्रिय भाई बहन, I greet you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ again. ஒரு மிசைக்கூட உங்களை யாவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். एक और बार यीशु मसीह के नाम से आप सबको आह्वानित करती हूँ. I hope you are all fine by the grace of God. நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து நாம மூலமாய் நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். मैं विश्वास करती हूँ कि आप सब अच्छे हैं. We thank God for the wonderful news that all the members of Echo Office Call all over the world are safe by the blood of Jesus. எனக்கு கேள்விப்பட்ட செய்தியின்படி அழைப்பின் எதிரொலியின் குடும்பத்தார் இந்தியாவிலும் உலகம் எங்கிலும் இருக்க யாவரும் சுகமாக பத்திரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். प्रभु मैं बहुत संतोष हूँ क्योंकि एक ऑफिस कॉल की परिवार की जहाँ भी हैं प्रभु सब अच्छे हैं. As you are aware, we are publishing this magazine Echo Office Call in 16 languages, and we have started again to publish and send all the countries of the world. நீங்கள் அறிந்தவனமாய் அழைப்பின் எதிரொலி பத்திரிகையானது 16 மொழியிலே அச்சித்து நாம் விநியோகம் பண்ணி கொண்டிருந்தோம். இப்பொழுது மறுபடியுமாய் காரியங்கள் மாறி மறுபடியும் அச்சிட்டு விநியோகம் பண்ணுவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். आप सबको ये मालूम होना चाहिए कि यीशु मसीह की बुलावे की पत्रिका 16 भाषा में वो पब्लिश हो रहा है और अब तक नहीं हुआ, लेकिन आगे और भी होने के लिए तैयारियां में हैं. If you have not received it, please let us know by WhatsApp, cell phone or email or letter, so that we can include your name also in the mailing list. ஒருவேளை இந்த அழைப்பின் எதிரொலி பத்திரிகையானது உங்களுக்கு வராமல் இருக்குமானால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் இல்லாவிட்டால் கடிதம் மூலியமாகவோ இல்லாவிட்டால் தொலைபேசி மூலியமாகவோ இல்லாவிட்டால் இமெயில் மூலியமாகவும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு பத்திரிகையை நாங்கள் உங்களுக்கு அனுப்ப அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். यदि किसी भाई बहन को ये बुलावे की पत्रिका ना मिली तो हमको आप ऑनलाइन सर्विस के बारे में और चाहिए तो ये टेलीफोन के द्वारा में हमको मालूम होने के लिए आप सहायता कर सकते हैं. We publish it in English, Tamil and Hindi, including 13 other languages of the world. இந்த பத்திரிகையானது தமிழ், ஆங்கிலம் மற்றும் இந்தியிலும் தவிர இன்னும் 13 மொழியிலும் இந்த பத்திரிகை அச்சிட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. हमारे इस बुलावे की पत्रिका तो तमिल, तेलुगु और हिंदी और वो ही नहीं 17 भाषा में ये बाहर आ रहे हैं. Now the Lord God has given me a special and a short message to you in this morning.
ஆண்டவராகிய தேவன் உங்கள் மத்தியிலே ஒரு சுருக்கமான செய்தியை கொடுக்கும்படிக்கு தேவன் எனக்கு செய்தியை கொடுத்தார். यीशु मसीह आज एक छोटी सी मैसेज आपको देने के लिए मुझे यहाँ भेजा है. It is in 1 Kings chapter 17 verse 22. Let me read it. Then the Lord heard the voice of Elijah. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். हम यहाँ देखते हैं कि एक राजाओं का पुस्तक 17 में 22 को हम पढ़ेंगे. Dear brothers and sisters, we have a God who always speaks to us and give reply to our prayers. நமக்கு ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம் ஜெபத்தை கேட்கிற தேவன் மற்றும் இல்லாமல் அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். प्रिय भाई बहन, हमारे लिए एक प्रभु है जो हमारी सभी प्रश्नों के उत्तर देने वाले हैं. Here we read that the Lord heard the voice of Elijah. இங்கே நாம் வாசிக்கிறோம் தேவன் எலியாவுடைய சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். इस वचन में हम मगन करते हैं कि एलिजा का रोना मसीह ने सुना था. I am sure this message will open your eyes. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தைகள் இந்த செய்திகளானது உங்களுடைய மனக்கண்களை திறக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ये वचन भाग है जो आप सबकी आंखों को खुला देंगी और जो आपकी चाहत है सबको पूरी करेगी. So we have a prayer answering God. He always give answers to our prayers. நமக்கு பதில் தருகிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. அவர் எப்பொழுதும் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகிற தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார். हमारे लिए एक प्रभु है जो सभी प्रश्नों की उत्तर देने वाले सदा हमारे साथ होता है. Even if the prayer is small or big, the Lord Jesus gives answers to our prayers. நம்முடைய ஜெபமானது சிறிய ஜெபமாக இருந்தாலும் சரி பெரிய ஜெபமாக இருந்தாலும் சரி அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். हमारा प्रार्थना छोटा हो सकता है या बड़ा हो सकता है, लेकिन सभी प्रार्थनाओं की उत्तर देने वाला हमारा मसीह हमारे साथ है. Here we see that God spoke to the prophet Elijah. இங்கே பார்க்கிறோம் ஆண்டவராகிய தேவன் இங்கே எலியாவிடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். यहाँ हम देख रहे हैं कि मसीह ए नबी से बात करता है. Verse 2 says, then the word of the Lord came to him. ரெண்டாவது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம் இவராக சொல்கிறது. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. और हम यहाँ देखते हैं 17 में 2 ऐसे देखते हैं, ऐसा लिखा गया है, तब यहोवा का यह वचन उसके पास पहुंचा. Prophet Elijah was a wonderful man of God. எலியா ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக இருக்கிறார். ए नबी तो बहुत बड़ा और भला व्यक्ति था. God has performed a lot of miracles through him. ஆண்டவராகிய தேவன் எலியாவின் மூலமாய் பல அற்புதங்களை தேவன் செய்தார். हम यहाँ देखते हैं कि एलिजा के द्वारा कई अद्भुत कार्य मसीह ने दिया है. God was mightily used him for the expansion of the kingdom of God. ஆண்டவராகிய தேவன் எலியாவை அவருடைய ராஜ்ய பிரபலத்துக்காய் தேவன் எலியாவை வல்லமையாய் எடுத்து பிரயோஜனப்படுத்தினார். हम यहाँ देखते हैं कि प्रभु एलिजा को प्रयोग करता है क्योंकि उसकी राज्य की विस्तार करने के लिए. Now the great man Elijah is now in great trouble. இப்போ இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசியாக இருக்கிற எலியா ஒரு பெரிய ஆபத்திலே இருக்கிறார். इस बाग में जब हम मगन करते हैं, एलिजा का ऐसा परिस्थिति है कि वो एक बुरी परिस्थिति में था. Bible says in verse 1, he gave a prophecy to the king Ahab saying, there shall not be dew nor rain these years except at my word. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம் இவராக சொல்கிறது. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். यहाँ हम ऐसे पढ़ते हैं कि 17 में हम पढ़ते हैं, एक राजाओं का पुस्तक ऐसा लिखा गया है कि तिशाब एलिशा देव गलीत के पैसे में थे, उन आहाब से कहा, इस्राएल का परमेश्वर यहोवा जिसके समूह में उपस्थिति रहता है, उसके जीवन की शापित इस वर्ष में मेरे बिना कहे ना तो मेरे मुंह बरसे और ना ओस पड़ेगी. When we see about King Ahab,
1 Kings chapter 16 verse 30 says like this. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே ஆகாப் ராஜா குறித்து இங்க ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். Ahab the son of Omri did evil in the sight of God more than all who were before him. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். यहाँ हम देखते हैं कि एक राजाओं का पुस्तक 16 में 30 ऐसा लिखा गया है कि और उम्री के पुत्र आहाब ने उन सब से अधिक जो उसे पहले थे वह कम क्या जो यहोवा की दृष्टि में बुरे थे. So as I told you already, prophet Elijah appeared before King Ahab and said there will not be any rain. இங்கே நான் ஏற்கனவே சொன்னவனமாய் இங்கே ஆகாப் ராஜா முன்பு தான் இங்கே எலியா வந்து முன்பு தான் நின்று எலியா தீர்க்கதரிசி இந்த ராஜாக்கு முன்பு நின்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். यहाँ हम देखते हैं कि आहाब राजा एलिजा के पहले आकर बताता है कि ऐसी परिस्थिति होने वाली है. So King Ahab was not happy about prophet Elijah and he wanted to do something wrong to him. இங்கே பார்க்கும்போது ஆகாப் ராஜாக்கு எலியாவை சொன்ன வார்த்தைகளானது அவருக்கு இல்லாமல் இருந்தபடியால் அவர் எலியாவை ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் யோசித்தார். அது மட்டும் இல்லாமல் முற்பட்டான். यहाँ हम देखते हैं कि आहाब राजा तो वो पसंद नहीं हुआ और वो जाता था कि उस राजा को बिना कुछ करना चाहता है. So knowing this, our God the Lord wanted to protect the prophet Elijah from the hands of the king. இங்கே பார்க்கும்போது கர்த்தராகிய தேவன் எலியா தீர்க்கதரிசியை அந்த ராஜா இடத்திலிருந்து காப்பாற்றி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எண்ணினார் விரும்பினார். इस भाग में जब हम मगन करते हैं ऐसा लिखा गया है कि एलिजा को प्रभु रक्षा करना चाहता था. Prophet Elijah was in great danger. எலியா தீர்க்கதரிசி மிகவும் பெரிய ஆபத்தில் தள்ளப்பட்டார். एलिजा तो बहुत बड़ी कठिनाइयों में पड़ा था. So God spoke to Elijah. ஆண்டவராகிய தேவன் எலியா இடத்திலே பேசினார். इस समय प्रभु एलिजा से बात करता है. God spoke to him to get away from there. அங்கே அந்த இடத்திலிருந்து அவிடம் விட்டு போகும்படிக்கு கர்த்தராகிய தேவன் எலியா இடத்திலே பேசினார். प्रभु ऐसा बात करता है और बोलता है एलिजा को वहां से निकल जाने के लिए. He also directed him to hide by the brook side of the Kerith. ஆண்டவராகிய தேவன் அங்கே அவிடம் போயிட்டு கேரியாத்துடைய நதி அருகில் போய் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அவரிடத்தில் பேசினார். और वैसे ही बोलता है प्रभु कि तू जाकर उस नदी के पीछे छुप जाओ. According to the commandment of God, the prophet Elijah started going to near the brook of Kerith and he started hiding himself there. ஆண்டோடைய வார்த்தையின்படி ஆண்டவர் சொன்ன வண்ணமாகவே எலியா அவிடம் விட்டு அந்த கீரியாத் என்று சொல்லப்படுகிற அந்த ஆற்றின் அருகாமையிலே போய் அங்கே தம்மை ஒளித்து கொண்டார். जैसे मसीह बताता है वो जाता है और किरित के नामक नाली के पीछे छुप जाता है. Our God is a real promise keeper. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களை சொல்றது மட்டுமல்ல அதை நிறைவேற்ற நல்ல தேவனாக இருக்கிறார். हमारा प्रभु वायदा करता है और उस वायदे को निभाता भी है. He always fulfills his promises. ஆண்டவர் எப்பொழுதுமே தம் வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்றால் அதை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். प्रभु वायदा करता है और देता है तो उसको जरूर पूरा करता है. Also he is a very good provider to his people. அது மட்டுமின்றி அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். वैसे ही नहीं हमारा प्रभु ऐसा प्रभु है जो भलाई मसीह की पीपल मनुष्यों में करता है. So in this case God commanded ravens to help prophet Elijah. இங்கே இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய தேவன் எலியாக்கு போஷிக்கும்படிக்கு இங்கே காகத்துக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். इस बाग में जब हम मगन करते हैं तो प्रभु एक कौवे को आज्ञा देता है कि एलिजा को उसकी पोषण करे. He drank water from the river. எலியா ஆற்றின் கரையில் இருக்கிற தண்ணீர் எடுத்து குடித்தார். एलिजा तो पानी नाली के पानी को पीकर वहाँ जी रहा था. The ravens brought bread and meat in the morning. காகமானது பகலிலே அப்பத்தையும் இறைச்சியும் அது கொண்டு வந்து கொடுத்தது. लेकिन पक्षी के द्वारा मसीह ने वो एलिजा को पोषण किया था. Also the ravens brought meat and bread in the evening also. அது மட்டும் இல்லாமல் காகமானது மாலையிலும் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து எலியாக்கு கொடுத்தது. वो ही नहीं है सुबह और शाम दोनों पहर वो पक्षी आकर उनको खिलाता था. Thus he has been fed
every day in a proper way. இவ்வண்ணமாக அனுதினமும் இவ்வண்ணமாகவே ஆண்டவர் போஷித்தார். சரியான விதத்தில் ஆண்டவர் அவரை எலியாவை தீர்க்கதரிசியை போஷித்தார். ऐसे ही मसीह क्या करता है, एलीजा को वो पोषण करता था. As Psalm says, the Lord is my shepherd, I have no need at all. சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒரு தாழ்ச்சியும் அடையேன் என்று சொல்லி சொன்னார். भजन संगीता के पुस्तक में जब हम मगन करते हैं, ऐसा लिखा गया है कि मेरा साथ है, इसलिए मैं किसी के लिए डरता नहीं हूँ. My dear brothers and sisters, when we follow the word of God very carefully, our God is a good God to provide all our needs. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிந்து நாம் அவனமாக நாம் செய்வோம் என்றால் கர்த்தர் ஏற்ற நேரத்திலே தம்முடைய வாக்குத்தத்தின்படியே ஆண்டவர் நமக்கு தேவைகளை சந்திக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். जब हम यीशु मसीह की आज्ञा को पालन करके आगे बढ़ते हैं तो हमारे जो चाहत होती है, जिस समय है उस समय मसीह देता है. We are experiencing this in our ministry also. அவனமாகவே எங்களுடைய ஊழியத்திலும் அதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். वैसे ही ये काम हमारे मिनिस्ट्री में भी हम देख रहे हैं. Now throughout the world a great famine in happening. இந்த உலகம் முழுவதிலும் பார்க்கும் பொழுது பஞ்சமானது போய்க்கொண்டிருக்கிறது. इस सारी दुनिया में जहाँ भी हम देखते हैं कमियां ही कमियां हो रही है. People all over the world, even if they are poor or rich, they don't have enough money with them. ஒருவேளை உலகத்தில் எல்லாரும் பார்க்கும் பொழுது அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஆனால் அவர்களிடத்தில் தேவையான பணம் கைகளில் இல்லாமல் இருக்கிறது. आजकल की दुनिया में हम देख रहे हैं कि धनवान हो सकते हैं या कुछ भी ना हो सकते हैं, लेकिन सबके पास आज पैसे की कमियां हो रही हैं. So in the ministry of God we are experiencing His wonderful providing hands in every aspect of our life. நம்மளுடைய ஊழியத்திலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் எல்லாவற்றிலும் தேவையான காரியங்களை அவர் அனுதினத்திலும் தேர்ச்சி நேரத்திலே அவர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். लेकिन हमारे मिनिस्ट्री में हम ये देख रहे हैं कि जो भी चाहत हमारे लिए है प्रभु सभी समय देते रहते हैं. We have a lot of financial needs in all the areas of our ministries. இந்த ஊழியத்திலும் பல விதமான ஊழியங்களிலும் எங்களுக்கு பொருளாதார தேவைகள் இருக்கிறது. हम देख रहे हैं कि हमारे मिनिस्ट्री में सब भाग में पैसे की कमी है, लेकिन सबको पूरी करने वाला मसीह हमें पूरी करता है. But we can testify that whenever we need some finance, the Lord is taking care of it and meeting all our needs till date. எப்பொழுதெல்லாம் பண ஒத்தாசை எங்களுக்கு வேண்டுமோ, பொருளாதாரத்தின் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். जब जब हम पैसे की कमी में पड़ते हैं, तब तब यीशु मसीह हमारे लिए सहायता कर रहा है. We are able to enjoy the providence of God in every area of our ministries. ஆண்டவருடைய ஒரு விசேஷ காரியங்கள், பாதுகாப்பின் காரம், உதவி செய்கிற காரம், எல்லா ஊழியங்களையும் எல்லா பகுதிகளிலும் அதை நாங்கள் பார்க்க முடிகிறது. हम यहाँ देख रहे हैं कि हमारी मिनिस्ट्री में सभी भागों में मसीह उसका हाथ ढालकर हमें आगे बढ़ रहा है. We have no complaint against our master. எங்களுடைய எஜமான குறித்து எதிர்த்து ஒரு குறை கூட சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறோம். हमारे नबी के बारे में हमारे लिए कुछ भी कमियां नहीं हैं. He has been opening ways where there was no way. எல்லா இடத்திலே ஆண்டவராகிய தேவன் பாதைகளை உண்டாக்குறதுக்கு நல்ல தேவனாக இருக்கிறார். जहाँ रास्ते नहीं था वहाँ रास्ते भी हमारे मसीह हमें दिखाया था. So we encourage you to follow the Lord Jesus Christ so that He can meet all your needs. நான் உற்சாகப்படுத்துவேன், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதை நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். इसलिए मैं कह रही हूँ कि जो चाहत है आप यीशु मसीह की रास्ते में जाने से वो रास्ता खुल जाएगी. In all the areas of the world there will be famine and financial needs, but if you follow Him, He will meet all your needs because He is a good God. ஆண்டவர் நம்ம பிரச்சனைகள் கடந்து சென்றாலும் ஆண்டவர் நமக்கு பொருளாதாரத்தை எந்த தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பதற்கு அவர் இன்றைக்கும் அவர் நல்ல தேவனாகவே இருக்கிறார். जब हमारी ज़िंदगी में जब हम आगे बढ़ते हैं तो सभी भागों में कमियां होती हैं, लेकिन हमारी ज़िंदगी में मसीह जब होता है तो उस कमियां पूरी हो जाती है. I am able to see a lot of people, those who are drawing a lot of salary in various services. பார்க்க முடியும், அவர்கள் பலர் எத்தனையோ விதமான வேலைகளிலே எவ்வளோ பணங்களை அவர்கள் சம்பளமாய் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். मैं देख रही हूँ कई लोग हैं जो अच्छे अच्छे तनख्वाह लेते हैं. During this lockdown period they said they don't have any money for their food also.
அவர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவர்களுக்கு செலவு சாப்பிட்றதுக்கு கூட பணம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். वो लोग मुझसे बात करते हुए बोलते हैं कि आजकल की समय में हमारे पास पैसा नहीं है, खाने के लिए खाना भी नहीं है. I have been meeting a lot of servants of God. They say, Pastor, all my doors are locked, but every day the Lord is able to give me food and I am able to pay the rent and I am sufficiently supported by the Lord God. நான் பார்க்க பல ஊழியர்கள் சொல்கிறார்கள் அவர்களுக்கு வருமானம் இல்லாவிட்டால் உதவி செய்வதற்கு எதுவுமே சூழ்நிலை இல்லாமல் போனாலும் எல்லா பாதைகளும் கதவு மூடினாலும் அவர் சொல்கிறார்கள் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தை ஆண்டவர் எங்களுக்கு போஷிக்கிறார், எங்கள் வீட்டு வாடகை கொடுக்க முடிய தேவர் கிருபை பாராட்டுகிறார், எங்களுக்கு எந்த குறையும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்கிறார் என்று சொல்கிறார்கள். वैसे ही मैं कई मसीह की बच्चों से भी बात की तो वो बोले कि सारी दरवाज़ा बंद हैं, लेकिन मसीह हमें अब तक हमारी जो भी चाहत है सभियों को वो पूरी कर रहा है. Now the great man Elijah is facing a very big problem. இங்கே தீர்க்கதரிசியாக இருக்க எலியா இங்கே மிகப்பெரிய பிரச்சனையை அவர் சந்திக்கிறார். यहाँ हम देखते हैं कि एलिजा नबी बहुत बड़ी कठिनाइयों में पड़ी है. He had to face a great challenge. இந்த சூழ்நிலை சவாலை அவர் பார்க்க வேண்டியதாக இருந்தது. यहाँ हम देख रहे हैं कि मसीह एलिजा तो एक और कठिनाइयों को आगे बढ़ने के लिए और देखने के लिए उसकी ज़िंदगी में आगे बढ़ रहा है. Bible says there was no rain suddenly. அங்கே வேதம் சொல்கிறது அங்கே மழை இல்லை என்று சொல்லப்படுகிறது. बाइबल बताती है कि उस स्थान में वर्षा नहीं था. The river dried up. அங்கே அந்த நதியானது ஆற்றங்கரையானது வற்றி போனது. जिस नदी की पानी वो पीता था वो नदी तो सूख गया था. There was no food for him. அவருக்கு அங்கே அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஆகாரமும் இல்லை சாப்பிடுவதற்கு. उस समय खाने के लिए खाना भी नहीं था. There was no water for him. தண்ணி குடிப்பதற்கு தண்ணி கூட இல்லாமல் இருந்தார். पीने के लिए पानी भी नहीं था. This was a great challenge for him. இது அவருக்கு ஒரு பெரிய சவாலா இருந்தது. ये तो उसकी जिंदगी में बहुत बड़ी एक संकट था. God sent him to a poor widow. ஆண்டவராகிய தேவன் எலியாவை ஒரு ஏழை விதவையுடைய வீட்டுக்கு ஆண்டவராகிய தேவன் அவரை அனுப்பினார். इस समय एलिजा को मसीह एक औरत के पास भेजता है. Bible is very clearly says that prophet Elijah was fed properly by the widow, poor widow. வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவன் இந்த விதவையின் மூலமாய் எலியாவுக்கு போதுமான அளவுக்கு ஆகாரத்தை தேவன் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. बाइबल ऐसा कहती है कि ये विधवा थी जो औरत, वो जो भी चाहत एलिजा की थी सबको पूरी तरह किया था. Because she has accepted this man of God in her house happily, Bible says she was blessed enormously. இதன்படி பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி எலியாவை இந்த விதவை சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டபடியால் ஆண்டவராகிய தேவன் இந்த விதவையை சம்பூர்ணத்தினாலே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். हम यहाँ देखते हैं कि ये विधवा स्त्री जो मसीह के बारे में मालूम हुआ था, उसने वचन को अपनाया था, वैसे ही एलिजा को उसकी घर में आह्वानित किया और जो भी उसकी चाहत था उसको पूरा की थी. My dear brothers and sisters, my friends all over the world and the members of our church, I kindly request you that if you have an opportunity to serve or help a servant of God, please do it happily. என் அன்பான சகோதரிகளே, என்னுடைய நண்பர்களே, உலகம் இருக்க நீங்கள் யாருக்கும் நான் சொல்லுவேன், ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருமானால் ஊழியம் செய்கள், இல்லாவிட்டால் ஏதாவது ஊழியங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் சொல்லி சூழ்நிலை வருமானால் மனமான நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நான் சொல்லுகிறேன். मेरे प्रिय भाई बहन, ये दुनिया की सारे कोनों के बहन और हमारी कलीसिया की सदस्य, ऐसी परिस्थिति आए कि आप किसी सेवकाई को सहायता कर सकते हैं तो आप ज़रूर सहायता कर. If you are able to help a very least servant of God, God will honor it and he will repay it. நீங்கள் ஏதாவது விதத்தில் ஒரு உங்களிலும் சிறியவர்கள் ஊழியக்காரர்கள் உதவி செய்வீர்கள் என்றால் அது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் திருப்பி தருவார். हम सोच सकते हैं कि वो छोटी सी भी हो सकते हैं वो, लेकिन वो यीशु मसीह की आंखों की दृष्टि में बहुत बड़ा भलाई हो सकती है. I am experiencing this in my personal life. இதுதான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ऐसी परिस्थिति में भी मैं भी मेरे जीवन में अनुभव करता रहता हूँ. When some servants of God meet me, if they are in need,
I used to happily open my wallet and help them according to my ability because I am an ordinary person. என்னை தேடி வரைக்கும் உண்மையாகவே கஷ்டப்படுகிற போதகர்களுக்கு என்னால் இயன்றதை அவர்களுக்கு உதவி செய்வேன். என்னாலும் நானும் சாதாரண மனுஷன்தான். என்னால் இயன்ற காரியத்தையும் உதவி அவர்களுக்கு நான் செய்வேன். जब यीशु मसीह की बच्चे लोग मेरे पास आते हैं तो मैं उनको सहायता करता हूँ जो मेरे पास हैं, क्योंकि मैं भी एक साधारण व्यक्ति हूँ. I have a special experience when I give something to a poor man according to my poor eligibility. The Lord used to return it according to his eligibility. என்னால் இயன்ற மட்டும் ஒரு ஏழை ஊழியக்காரருக்கு என்னால் ஒரு சிறிய உதவி செய்வேன் என்றால், என்னால் இயன்றதை செய்வேன் என்றால், ஆண்டவர் தம்முடைய ஆயுசுரத்தின்படி ஆண்டவர் எனக்கு மறுபடியும் அதை திருப்பி தருகிற தேவனாக இருக்கிறார். जब कोई यीशु मसीह की बच्चे कमजोरियां में होते हैं, उनको जब मैं सहायता करता हूँ, मसीह मुझे उससे भी अधिक सहायता करता है. Here also the poor widow entertained this man of God and she gave food and she helped him, and by that way God enormously blessed her. இங்கே பார்க்கும் இந்த விதவை தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்க இந்த தீர்க்கதரிசிக்கு ஆகாரத்தை கொடுத்து உதவி செய்தபடியால் தேவன் இந்த விதவையும் இந்த குடும்பத்தையும் ஆண்டவர் விசேஷமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ऐसे ही हम देखते हैं कि ये विधवा तो बहुत कमजोरियां में थी, तब भी वो मसीह की बच्चे को जो चाहती सभी चाहतों को पूरी करे, इसलिए मसीह उसको आशीर्वाद करता है. Bible says in 1 Kings chapter 17 verse 16, the bin of flour was not used up, nor did the jar of oil run dry, according to the word of the Lord which he spoke by Elijah. 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 16வது வசனம் இவராக சொல்கிறது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ऐसे ही हम देखते हैं एक राजाओं का पुस्तक 17 में 16 ऐसा लिखा गया है कि यहोवा के उस वचन के अनुसार जो उसने एलिया के द्वारा कहा था, ना तो उस घड़े का मैदा समाप्त हुआ और ना उस कुपड़ी का तेल कड़ा. So here we see the ups and downs happening in the life of a servant of God. இங்கே பார்க்கும் தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலும் ஏற்றும் தாழ்வுமாக இருக்கிற காரியமானது ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே வருகிறதா இருக்கிறது. यहाँ हम देखते हैं कि नबियों के जीवन में ऊंचाई और नीचाई होती रहती है. In one place he was given a prophecy, he was able to give a prophecy from heaven. இங்கே ஒரு சூழ்நிலை வரும்போது பரலோகத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்லும் வரைக்கும் அவனுக்கு வார்த்தை வந்தது. एक बार जब हम देखते हैं तो आकाश से उसको ऐसा वचन आया कि वो भविष्यवक्ता को बता सकता है. So he was hated by the king of the country. இங்கே அந்த தேசத்தின் ராஜாவால் வெறுக்கப்பட்டான். इसलिए उस देश की राजा उसको नहीं चाहता था. So the Lord God has taken him in his hand. ஆகையால் கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை தம்முடைய கரத்தில் எடுத்துக்கொண்டார். इसलिए मसीह ने उसके बच्चे एलिजा को उसके हाथों में ले लिया था. So God provided water and bread and other materials for eating through ravens. இங்கே பார்க்கும்போது தேவன் வேண்டிய தண்ணீரை கொடுத்தார், காகத்தின் மூலமாய் ஆகாரத்தையும் தேவனாகிய கர்த்தர் எலியாவுக்கு கொடுத்தார். इस बाग में जब हम देखते हैं तो मसीह क्या करता है, वो तो उसको जो भी चाहते खाने के लिए खाना और पीने के लिए पानी देता है. Generally ravens used to steal things from small children and in other houses. பொதுவாய் பார்க்கும் பொழுது காகமானது மற்றவருடைய வீட்டிலிருந்து ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு தேடிக்கொண்டு போகிறதாக இருக்கிறது, பிள்ளைகளுக்கு கைகளில் இருக்கிறத எடுத்துக்கொண்டு போய்கொடுவதாக இருக்கிறது. हम इस बाग में जब हम देखते हैं ऐसा लिखा गया है कि हम पक्षियों को देखते हैं कि वो क्या करते हैं, जो भी हमारे हाथ में होते हैं उसको छुड़ा कर भागती हैं, और वैसे भी बच्चों के हाथ में जो खाने की चीज़ होती हैं उसको भी लेकर भाग जाती हैं. In an opposite way we here see the ravens brought bread and meat to the prophet Elijah. காகமானது மாறுதலாய் இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு அப்பத்தையும் இறைச்சியும் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். लेकिन यहाँ हम देखते हैं कि वो पक्षी क्या करती है, वो पानी और जो भी चाहते खाने की वो लाकर एलिजा को देती है. My dear servant of God, believer of the Lord Jesus Christ, if you are faithfully follow the commandments of the Lord Jesus Christ, he will be able to provide all your needs.
நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் விசுவாசிகளாக இருக்கலாம். தேவனுடைய பிரமாணங்களை நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். मेरे प्रिय भाई बहन, आप यीशु मसीह की बच्चे हो सकते हैं या मसीह की कार्य करने वाले हो सकते हैं या वचन को पालन करने वाले हो सकते हैं. जब वो हम सब उस काम को करते हैं तो मसीह हमको आशीर्वाद करने वाला होता है. Finally we see he was sent to a poor widow. கடைசியாய் பார்க்கும் பொழுது இங்கே எலியா ஒரு ஏழையின் விதவையின் வீட்டுக்கு ஆண்டவர் போகிறதை நாம் பார்க்கிறோம். हम आखिरी में जब हम देखते हैं जो एलिशा को यीशु मसीह एक विधवा की घर को बेचता है. Bible says that she was very poor. வேதம் சொல்லுது இந்த விதவையானவள் மிகவும் ஏழையாக இருந்தாள் என்று சொல்லி. ये बाइबल कहती है कि विधवा तो बहुत कमजोरियां में थी. So she had limited amount of oil and she has limited amount of flour. ஆகையால் இது மூலியமாய் பார்க்கும் பொழுது அவர் குறைந்த அளவிலே எண்ணெயும் குறைந்த அளவிலே அப்பத்திற்கு வேண்டிய பொருட்களும் கொஞ்சமாக தான் இருந்தது. हम यहाँ वचन के अनुसार देखते हैं तो ऐसा लिखा गया है कि उसकी पास मैदा भी बहुत कम थी और तेल भी बहुत कम थी. So she provided good food as well as a place for stay. இங்கே இந்த ஏழை விதவையானவள் பார்க்கும் பொழுது இந்த எலியாவின் தீர்க்கதரிசிக்கு நல்ல ஆகாரத்தையும் கொடுத்தாள், அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கு இடத்தையும் அவள் கொடுத்தாள். यहाँ हम देखते हैं कि ये विधवा तो खाने के लिए भली खाना दी और रहने के लिए भी एक स्थान दी. My dear brothers and sisters, if you are given an opportunity to support a ministry, whatever the name may be, whatever the denomination may be, God's hand will be upon you. உங்களுக்கு ஏதாவது ஊழியங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய நீங்கள் முற்பட்டால் அது எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, அது எந்த ஊழியம் எந்த விதமான அடிப்படையிலும் செய்யப்பட்டாலும் சரி, நீங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். मेरे प्रिय भाई बहन, आप भी एक कैसी भी मिनिस्ट्री हो सकते हैं और कोई भी नाम हो सकते हैं. तू कोई चाहत को पूरा करना चाहता है तो करने से मसीह तुझको आशीर्वाद करेगा. When you pass through place, if you see a small church, you should go there and inquire about the pastor and the believers there. If you are able to help them in a small way or in a big way, do it, because when you do something for God's children and the ministry, God's protection will be upon you. நீங்கள் கடந்து செல்லும் பொழுது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சின்ன சபை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் போய் அந்த போதகரையும் அந்த சபையாரை நீங்கள் சந்தித்து நீங்கள் உங்களால் இயன்ற உதவியை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் அதை காட்டிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது நல்ல தேவனாக இருக்கிறார். रास्ते में जाते समय एक छोटी सी कलशा हो सकते हैं तो तुरंत हम उस कलशा के अंदर जाकर बोलना चाहिए कि तेरी चाहत क्या है, चाहत है तो उसको पूरी करने के लिए हम सहायता करना चाहिए. One day I was in need of some money for paying salary to my staff. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற பணியாளர்களுக்கு வேலை செய்வர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் தேவைப்பட்டது. कुछ दिनों के पहले मुझे भी पैसा की कमी थी क्योंकि मेरे साथ जो काम कर रहे हैं उनको तनख्वाह देना था. I was praying to the Lord and the Lord didn't give any money for me. நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் நேரங்களில் எனக்கு எந்த விதமான பணத்தை ஆண்டவர் கொடுக்காமல் மௌனமாக இருந்தார். मैं प्रार्थना कर रहा था लेकिन मसीह ने मुझे कुछ भी नहीं दिया था. On the same day evening, one gentleman visited me. அதே நாளின் மாலை வேளையில் ஒரு சகோதரர் என்னை வந்து சந்திக்க வந்தார். उसी शाम एक व्यक्ति आकर मुझे मिला था. He said he has come to Chennai to visit some great man here and he wanted to give some donation to him so that he can get a job for his family members. இந்த சகோதரரானவர் சென்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரை ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்து ஒரு உதவிக்கு ஒரு பணத்தை கொடுத்து வேலைக்காய் சிபாரிசுக்காய் அவர் வந்திருந்தார். वो व्यक्ति तो चेन्नई के लिए एक व्यक्ति बड़े व्यक्ति को देखने के लिए आया क्योंकि पैसा लेकर एक नौकरी मांगने के लिए. He didn't say anything about the availability of money with him, but he was very unhappy and sadly said, I need your prayers, please pray for me. I have come to the city of Chennai for a specific purpose. அவர் சொன்னார், எனக்கு மனசில் சஞ்சலமாக இருக்க சரியான சமாதானம் மற்றொன்னா இருக்கேன், தயவான ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக வந்தேன், நீங்கள் தயவாக எனக்கு ஜெபிங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார்.
उस व्यक्ति ने बताया कि मैं दिल से बहुत उदास हूँ, मेरे लिए प्रार्थना कर। उसने ये नहीं बताया कि उसके पास पैसा था। So when I was praying with him, the Lord revealed through me that, my dear brother, you have come here for a specific purpose. This evening you have come here. Tomorrow morning you will see all your needs will be met out and God will give you success. நான் ஆண்டான் ஜெபித்த பொழுது நான் அவரிடத்தில் என் மூலியமாய் வார்த்தை வந்ததாம், நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நாளை காலையிலே அதோடைய காரியத்தை தேவன் உங்களுக்கு வாய்க்க செய்வார் என்று சொல்லி அற்புதமான வழியிலே உங்களுக்கு காரியங்களானது வாய்க்க செய்யும் என்று சொல்லி நான் சொன்னேன். मैं प्रार्थना करते समय मैंने बताया उस व्यक्ति से कि जो कार्य के लिए आप मेरे पास आज सुबह आए हैं, कल सुबह आप उसको पूरी करे हुए देखेंगे। He was not a believer, so he was shocked to hear that revelation. Saying that you have come to the city for a specific this kind of purpose and you are going to do this and God will certainly bless your aim and he will meet your needs. Tomorrow morning you will have a successful news like that. அவர் விசுவாசி இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வந்திருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களுக்காக தேவன் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க செய்வார்னு சொல்லி சொன்னேன். वो मसीह के बच्चे नहीं था, लेकिन मैंने बताया कि कल सुबह जो चेरी चाहते हैं उसको पूरी करने आप देखेंगे। Also he told me that he has brought some money to stay in the city of Chennai, to hire a room and stay here and meet people, and for the expenses he has brought a lot of money with him. அவர் இந்த சென்னை பட்டணத்தில் வந்திருக்கிறார். அவருக்கு தொகையை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே தங்குவதற்கும் மற்றவர்களை பார்த்து செலவு பண்ணுவதற்காக ஒரு தொகையை அவர் கைகளிலே எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். उसने बताया कि ये चेन्नई शहर में रहने के लिए मैं कुछ पैसा मेरे साथ ले आया हूँ। After prayer he opened his mouth like this and said, brother, when you are praying, got a vibration in my body when you are praying. அவர் சொன்னார், சகோதரன் நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு வண்ணமான அதிர்ச்சி எனக்கு வந்தது. எனக்கு मैंने उस व्यक्ति ने बताया, पास्टर जी आप जब प्रार्थना कर रहा था उस समय मेरी शरीर में एक अनोखा चीज हुआ था। So one thing I know, according to the revelation you told, I am going to get good news tomorrow morning. So there is no need for me to stay in the city anymore. Tomorrow morning I will get the reply and I will go back. அவர் சொன்னார், நீங்கள் வார்த்தையை நம்ம நம்புகிறேன், இன்னும் அதிகமான நாட்கள் இங்கே தங்க வேண்டியதாக இருக்காது, நாளை தினத்தில் நான் போய் என்னுடைய அந்த குறிப்பிட்ட வேலையை நான் பெற்றுக்கொண்டு நாளைக்கே என்னுடைய சொந்த ஊருக்கு நான் கடந்து செல்லுவேன் என்று சொல்லி சொன்னார். उस व्यक्ति ने बताया कि आपने ऐसा बताया है पास्टर जी, इसलिए मैं कल ही जाकर मेरे काम को पूरी करके मेरे शहर जाऊंगा। And he said, so this money is not necessary for me, so I am going to give this money to the Lord God who spoke to me right now. அப்பொழுது அவர் சொன்னால், எனக்கு இந்த பணமானது எனக்கு தேவைப்படாது, ஆகியால் தேவனுடைய ஊழியத்திற்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். तब उस व्यक्ति ने बताया कि मेरा काम पूरा होने वाला है, इसलिए ये पैसा मुझे नहीं चाहिए, आप रखिए। I prayerfully received it and thanked God and him, and after he went out I opened the bag and I was able to see the exact amount I needed on that day to pay the salaries of my people, also to send the support to my missionaries. எனக்கு நான் அந்த பணத்தை எனது கொடுத்த பொழுது நான் தேவனுக்கு நன்றி செலுத்தினேன் மற்றும் அவருக்கும் நன்றி செலுத்தினேன். அவர் என்னுடைய அறையை விட்டு கடந்து போன பின்பதாய் அந்த பையன் நான் அவர் கொடுத்த பணத்தை நான் திருப்பி நான் பார்க்கும் பொழுது எனக்கு அதனால் எனக்கு என்ன பணம் தேவைப்பட்டதோ, சம்பளம் கொடுக்க வேண்டியதுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அந்த பணத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆகிய அதன் மூலியமாக நான் அந்த வேலை செய்கிறவர்களுக்கு பணத்தையும் கொடுத்தேன், ஊழியக்காரர்களுக்கு சேவை கொடுக்க அனுப்ப வேண்டிய பொருளாதாரத்தின் உதவியும் நான் அன்றைக்கு அனுப்பினேன். उस पैसा को मैं प्रार्थना के द्वारा अंगीकार किया था और उस व्यक्ति कमरे के बाहर जाने से मैंने खोलकर देखा तो जितने पैसा मैं मसीह से मांगा था उतने पैसे उस पर्स में था और मैं बहुत संतोष हो गया और मैं जिन लोगों को मैं देना चाहता था उन लोगों को मैंने दिया था. Because I am enjoying the great providence of the living God,
I am able to stand firm and lift up my head and speak good things about the Lord Jesus Christ. அதன் மூலமாக நான் எனக்கு ஆண்டதன் அனுக்கிரகத்தை ஆண்டது எனக்கு தருகிறபடியாக நான் தலை நிமிர்ந்து நான் தேவனுடைய அன்பை குறித்து தேவனுக்கு செய்கிற காரியங்களை குறித்து மனரம்யமாய் என்னால் சொல்ல முடிகிறது. ऐसी आश्चर्य कार्य मेरे जीवन होता रहता है, इसलिए मेरे सिर उठाकर मैं आगे बढ़ रहा हूँ. God is blessing all our ministries. ஆண்டவராகிய தேவன் ஊழியங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான தேவைகளையும் ஆண்டு சந்திக்கிறார். यीशु मसीह हमारे मिनिस्ट्री की जो भी चाहत है सबको पूरा करता रहता है. So next day that gentleman came and met me and he said, as you said, I met the person concerned and I got the reply properly and going back and whatever I needed in the city, I got it. அடுத்த நாள் இந்த நபர் வந்து என்னை பார்த்தார். நான் வேலை விஷயமாக நான் வந்தேன். நான் பார்க்கிற எல்லாரையும் பார்த்தேன். எனக்கு வேலை கிடைத்து விட்டது. ஆகியால் நான் மறுபடியும் என்னுடைய சொந்த ஊருக்கு மறுபடியும் நான் கடந்து போகிறேன். अगले दिन उस व्यक्ति ने मेरे पास आकर बोला कि जो काम के लिए मैं इस शहर में आया था वो काम पूरी हो गया और इस शहर को छोड़कर मेरे शहर में जा रहा हूँ. So here we are able to see because of the prophet Elijah, the poor widow was blessed. இங்கே பார்க்கும் பொழுது எலியாவின் மூலமாய் இந்த ஏழை விதவையானவள் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். वैसे ही हम देखते हैं कि एलीशा के द्वारा इस विधवा को आशीर्वाद मिला था. I told you about the ups and downs in the lives of God's people. நான் ஏற்கனவே சொன்ன தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற தாழ்வும் வரும் என்று சொல்லி நான் சொன்னேன். मैंने पहले ही बताया कि मसीह की बच्चों के जीवन में ऊंचाई और नीचाई हो सकती है. Now again Prophet Elijah had to face a challenge. மறுபடியும் இங்கே இந்த எலியா ஒரு சவாலை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ऐसे ही जब हम देखते हैं कि एलीजा को एक और चुनौती में पड़ा था. I have seen all the challenges and the tribulations and sicknesses enjoyed by the servants of God bring blessing to somebody. பொதுவாக பார்க்கும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லாவிட்டால் அவர்கள் மூலியமாக அற்புதங்களும் நன்மையான காரியங்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலியமாய் நடைபெறும். ऐसे ही जब हम देखते हैं कि मसीह की बच्चों की द्वारा अच्छाई और भलाई मसीह की बच्चों के लिए होती रहती है. I tell you once again, when God's man or woman faces problems in his or in her life, it means somebody is going to be blessed through them. நான் சொல்லுவேன், ஒரு மனுஷனோ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற மனுஷனுக்கோ இல்லாவிட்டால் ஒரு மனுஷிக்கோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் என்றால் அவர்களுக்கு மூலியமாக அவர்கள் மற்ற யாருக்கோ ஒருவருக்கு ஒரு சகாயம் கிடைக்கும் என்று சொல்லி அர்த்தம். जैसे हम देखते हैं कि यीशु मसीह की बच्ची के लिए कोई हानि आती है, इसका मतलब होता है कि और कोई को भलाई होने वाला है. Now suddenly Prophet Elijah had to face a problem of seeing the son of the widow was sick. இங்கே பார்க்கும் பொழுது இந்த விதவையினுடைய மகன் மறுபடியும் ஏதோ ஒரு விதத்தில் அவன் பலவீனப்பட்டான். यहाँ हम देखते हैं कि एलीजा की पुत्रदोता वो बीमारी में पड़ गया था. He was seriously sick because of that he was not able to breathe properly. அவன் கடுமையாக பலவீனப்பட்டான். அது நிமித்தமாக அவனால் மூச்சு இழுத்து விட முடியாமல் இருந்தது. हम देखते हैं कि वो बच्चा तो अच्छी तरह श्वास नहीं ले पाया था. The only son was sick, so the widow was very sad. இந்த அந்த விதவைக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளையாண்டான், அவனும் பலவீனப்பட்டு ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தள்ளப்பட்டபடியால் அந்த விதவை மிகவும் संजलपट्टाल. वो विधवा की स्त्री की एकलौते पुत्र था, वो भी बीमार पड़ा था, इसलिए वो बहुत दुखित थी. She expressed this problem to Prophet Elijah. அந்த அவளுடைய பிரச்சனையை அவளுடைய கஷ்டத்தை இந்த எலியாவிடத்தில் விவரித்து சொன்னாள். जब इस कष्ट उस औरत को आई तो उसने एलीजा के पास जाकर बताया कि ऐसी परिस्थिति में थी. Because of the seriousness of the problem, that widow used some hard words before Prophet Elijah. அவள் கஷ்டமான சூழ்நிலை தள்ளப்பட்டபடியால் எலியாவிடத்தில் கடுமையான வார்த்தைகளை அவள் பேசினாள். उस औरत बहुत दुखी में थी, इसलिए वो तो कठिन बात से एलीजा को दबाया था. Chapter 17 verse 18 says like this. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 18வது வசனம் இவராக சொல்கிறது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன?
என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். वैसे ही जब हम देखते हैं कि एक राजाओं का पुस्तक 17 में 18 जब हम पढ़ते हैं, ऐसा लिखा गया है, तब वह एलिजा से कहने लगा, हे परमेश्वर के जन, मेरे मुझसे तुम्हें क्या काम है? क्या तुम इसलिए मेरे लिए यहाँ आया है कि मेरा बेटा की मृत्यु का कारण हो और मेरे पाप का स्मरण दिले? So here we see the widow was saying some kind of hard words and she was murmuring and she was not happy. இங்கே பார்க்கும் பொழுது இந்த விதவையானவள் முறுமுறுத்து கடுமையான வார்த்தைகளை பேசினாள்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். इस बाग में जब हम देखते हैं तो हम देख रहे हैं कि वो तो इस नबी को दबा रहा था. So now there's a challenge. This is a challenge to prophet Elijah. இங்கே எலியாவின் தீர்க்கதரிசிக்கு ஒரு சவாலான காரியம் அவனுக்கு இருந்தது. एलिजा को एक ये बहुत बड़ा चुनौती थी. So we are also murmuring or saying unwanted words when we face problems in our life. நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனைகள் உபத்திரங்கள் வரும்பொழுது அநேக நேரங்களில் நாம் முறுமுறுத்து நாம் தேவனை பற்றி தூஷணമായ காரியங்களை பேசி விடுகிறோம். कभी कभी हमारे जिंदगी में ऐसी दुखी कार्य होते समय हम भी हमारे मुंह से कुछ कुछ बातें करते रहते हैं. So whenever some kind of difficulties and serious problems come in our life, we also murmur and accuse God and His power. நம்மளோட கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் நாம் மனம் நொந்து பேசி விடுகிறோம், நாம் உபத்திரப்பட்டு போய் விடுகிறோம். जब हमारी ज़िंदगी में ऐसी कष्ट परिस्थिति आती है तो हम यीशु मसीह को दबाते हैं और गाली देते हैं. My dear brothers and sisters, I want to ask you, are you in this situation? Do you feel that the cross God has given to you is more than your capacity? என் அன்பான சகோதர சகோதரிகளை நான் கேட்பேன், உங்களால் சுமக்க முடியாத பாரமான சிலுவை நீங்கள் சுமக்கிறீர்களா? இல்லாவிட்டால் உங்களோட தகுதிக்கு மேலாய் நீங்கள் கஷ்டத்தை, நீங்கள் பிரச்சனையை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? मेरे प्रिय भाई बहन, आपको दिए गए ये क्रूस आपके भार से भी बहुत बड़ा है, या आप जो दुख में हैं वो आपकी ज़िंदगी में और भी बड़ी है क्या? Do you believe that God has forgotten you? நீங்கள் நினைக்கிறீர்களா தேவன் உங்களை மறந்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? आप सोचते हैं क्या मसीह आपको भूल गया है? Not like that. He will open a way for you. அது அல்ல, ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வழியை பாதையை திறந்து கொடுப்பார். वैसे नहीं है, यीशु मसीह आपके लिए एक रास्ता खुलेगी. In my life also I have experienced a lot of problems in several times. என்னுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பல விதமான கஷ்டமான சூழ்நிலைகளை நான் சந்தித்திருக்கிறேன். वैसे ही मेरी ज़िंदगी में भी मैंने कई कष्ट की रास्ते में गया था. I had to stand in the dead end of my life due to finance and sickness and various problems. என்னுடைய வாழ்க்கையில உச்ச கட்ட பாதை கூட நான் கடந்து சென்றிருந்தேன். ஏனென்றால் பொருளாதாரத்தின் தேவைகள் மற்றும் பலவீனத்தின் நிமித்தமாய் நான் கடந்து சென்றிருக்கிறேன். रास्ते की आखिरी भाग में मैं खड़ा था क्योंकि मेरे बलहीन के कारण. I have seen in the end somehow unexpectedly in a supernatural way God sent people and opened doors and He has met all my needs. அதிசய விதமான காரியங்களை எனக்கு தேவைகளையும் அனுக்கிரகத்தையும் ஏற்ற நேரத்தில் எனக்கு கொடுத்தார். आश्चर्य कार्य यीशु मसीह जब मैं दुख था वो समय मसीह ने मुझे सहायता किया और मुझे रास्ता दिखाया था. Here as a token of opening a way for that poor woman for the healing of her son, power of God came upon the prophet Elijah. இங்கே பார்க்கும் பொழுது எலியாவுடைய வாழ்க்கையிலே அவர் ஊக்கமாய் ஜெபித்த பொழுது சிறு பிள்ளையாண்டான் மேல் இருந்த பலவீனத்தினை ஆண்டவர் மாற்றி போட்டார். हम इस बाग में जब हम देखते हैं कि एलिजा प्रार्थना करने समय वो जो भी बलहीन में था वो बलहीन तो कमियां तो पूरी हो गया था. Bible says the prophet Elijah took the young son in his hand and he took him to his room in the upper room. இங்கே பார்க்கும் பொழுது எலியா பிள்ளையாண்டானை தன்னுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அறைக்கு தூக்கி சென்றான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். इस बाग में जब हम देखते हैं कि ऐसा लिखा गया है कि एलिजा तो इस छोटे बच्चे को लेकर हाथ में उठाकर उसके कमरे में चले जाता है. He laid the child on his bed. அந்த பிள்ளையாண்டானை அறையிலே அவன் படுக்க வைத்தான். वो उसको उठाकर उसके बिस्तर में लेटाता है. He cried out to the Lord saying, "Oh Lord my God."
அவன் ஜெபித்தான் என் தேவனாகிய கர்த்தாவே ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். वो उसको वहाँ लेटा कर वो रोकर प्रार्थना करता है, ओ मेरा प्रभु. Have you also brought tragedy to the widow? நீர் இது நிமித்தமா இந்த விதையுடைய வாழ்க்கையில சமாளிக்க முடியாத பிரச்சனை எடுத்து கொடுத்தீரா? प्रार्थना के समय वो बोलता है, क्या इस विधवा की जीवन में भी आप ऐसा उदास ले आएगी? She is providing me food and lodging. விதவை ஆனவள் எனக்கு தங்குவதற்கு இடத்தையும் சாப்பிடுவதற்கு சாப்பாடையும் அவள் தருகிறாள். ये विधवा तो मुझे रखने के लिए एक स्थान और खाने के लिए खाना देती है. Have you decided to kill this boy even though this lady is helping me? ஏழை விதவை எனக்கு உதவி செய்கிறனாலே இந்த பிள்ளையான நீ கொண்டு விடுவீரா? एक गरीब विधवा तो मुझे इतनी सहायता की, लेकिन क्या आप इस बालक को मरने के लिए ले जाएंगे? Bible says, and he stretched himself out on the child 3 times and cried out to the Lord. வேதம் சொல்கிறது, அவன் அந்த குழந்தையின் மேல் 3 முறை விழுந்து அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணினான். हम यहाँ देखते हैं कि वो एलिजा तो 3 बार उस बालक के लिए प्रार्थना किया था. He had to exercise his continuous prayer for that child. அந்த பிள்ளையாண்டனுக்கு தொடர்ந்து அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். वो नबी तो बिना छोड़े के बिना वो उस बच्चे के लिए प्रार्थना कर रहा था. First time he fell upon the child. முதல் முறை அந்த பிள்ளையாண்டன் அவன் மேல் விழுந்தான். पहले बार वो नबी उस बच्चे पर पड़ता है. Nothing happened. ஒன்றும் நடக்கவில்லை. कुछ नहीं हुआ था. Second time he fell on the child. இரண்டாவது முறை அவன் பிள்ளையாண்டன் மேல் விழுந்தான். दूसरा बार वो उस पर गिरता है. Nothing happened. ஒன்றும் நடக்கவில்லை. कुछ नहीं हुआ था. Third time he fell on the child. மூன்றாவது முறை அந்த பிள்ளையாண்டன் மேல் விழுந்தான். तीसरी बार उस बालक पर पड़ा था. And he prayed like this. அவன் இவானமாய் அவன் ஜெபம் பண்ணினார். उसने ऐसा प्रार्थना किया था, Oh Lord my God, தேவனாகிய கர்த்தாவே, हे मेरे प्रभु, ऐसा उसने प्रार्थना किया था. I pray let this child's soul come back. மறுபடியும் இந்த பிள்ளையாண்டன் ஜீவன் மறுபடியும் வரட்டும் என்று ஜெபித்தான். उसने ऐसा प्रार्थना की, इस बालक को फिर प्राण दे. He exercised the continuous prayer till he received the reply from God. தேவனிடத்திலிருந்து பதில் வரையிலுமாய் அவன் தொடர்ந்து அவன் ஜெபத்திலே அவன் ஈடுபட்டான். प्रभु के पास उत्तर आने तक उसने ऐसा कार्य करता रहा था. Even today you may be praying for a particular issue of your family matter. இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். आप भी आपके परिवार के लिए ऐसी कार्य के लिए प्रार्थना कर रहे हो सकते हैं. You have been praying for several years. நீங்கள் பல ஆண்டுகளாய் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். कई सालों से आप प्रार्थना कर रहे हो. You have observed fasting and you have been shedding tears in front of God and you have been praying for that matter. நீங்கள் உபவாசம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நீங்கள் பல ஆண்டுகளாக பல நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். आप उपवास होकर रो कर प्रार्थना कर सकते हैं कई सालों से. Here we see prophet Elijah prayed 3 times. He fell on the child. 1, 2, 3. 3 முறை முதலாம் தரம், இரண்டாம் தரம், மூன்றாவது முறை அவன் அந்த பிள்ளையாண்டான் மேல் விழுந்து அவன் ஜெபம் பண்ணினான். हम देखते हैं कि एलिशा भविष्यवक्ता ऐसा हुआ, 3 बार उस पर गिर कर प्रार्थना किया था. Bible says third time the Lord God was able to hear his voice. வேதம் சொல்லுகிறது மூன்றாவது முறை எலியா அந்த பிள்ளையாண்டான் மேல் விழுந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் எலியாவுடைய ஜெபத்திற்கு பதில் அளித்தார் சொல்லி பார்க்கிறோம். देखते हैं कि 3 बार गिरने से तीसरी बार प्रभु उसको उत्तर देता है. Verse 22 says, then the Lord heard the voice of Elijah and the soul of the child came back to him and he revived. 22வது வசனம் இவராக சொல்கிறது, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ऐसे ही 17 में हम 22 को पढ़ते हैं, एलिजा की यह बात यहोवा ने सुन ली और बालक का प्राण उसमें फिर आ गया और वह जी उठा. My dear people, even if you are praying for a particular matter for a long time, this may be the final attempt for you.
நீங்கள் நண்பன் தேவ ஜனமே, நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருக்கலாம். ஒருவேளை இதுதான் உங்களுடைய கடைசி ஜெபம் பண்ணுவதிலையும் முயற்சி பண்ணுவதையும் இதுதான் கடைசியாக ஒரு வேலை இருக்கலாம். यीशु मसीह की बच्चे ये ही आखिरी समय हो सकते हैं. कई बार आपने प्रार्थना की हो सकते हैं, लेकिन ये ही आखिरी समय, क्योंकि मसीह आपको उत्तर देने वाला है. I can tell you very boldly that God has come down to enter into your life and he will meet all your needs and he will bless you. நான் தைரியமாக நான் சொல்லி ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகளுக்கு விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். मैं गंभीर होकर बता सकता हूँ कि आज यीशु मसीह ऊपर से आकर हम सबको आशीर्वाद करने वाला है. Verse 23 says like this, finally. கடைசியாய் 23வது வசனம் இவராக சொல்கிறது. And Elijah took the child and brought him down from the upper room into the house and gave him to his mother. And Elijah said, see, your son lives. அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். 23 ऐसा बताता है कि तब एलीशिया बालक को उतर पर से नीचे घर में ले गया और एलीशिया ने यह कहकर उसकी माता के हाथ में सौंप दिया, देखो तेरा बेटा जीवित है. Verse 24 says, then the woman said to Elijah, now by this I know that you are a man of God and the word of the Lord in your mouth is truth. 24வது வசனம் இவராக சொல்கிறது. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றான். 24 ऐसी कहती हैं कि स्त्री ने एलीशिया से कहा, अब मुझे निश्चय हो गया है कि तुम परमेश्वर का जन है और यहोवा का जो वचन तेरे मुंह से निकलता है वह सच होता है. The same God is available for you today. இன்றைக்கும் அதே நல்ல தேவன் உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறார். आज भी वो भला प्रभु हमारे साथ है. Because of that only we are conducting such kind of services. ஆகையால் தான் இவனமான ஆராதனை செய்கிறோம். इसी कारण ऐसी आराधना हम कर पा रहे हैं. In order to be honored by the Lord, sometimes God allows certain things in our life. ஆண்டவர் நாம் மகிமைப்படுத்தும்படிக்கு சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். कभी कभी यीशु मसीह उसकी महिमा के लिए कई कार्य उसके लिए करने के लिए हमें एक स्थान देता है. Sometimes God allows us to run for our life. ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம உயிர் தப்பி ஓடி போக வைக்கிறார். कभी कभी यीशु मसीह हमको उस स्थान से भगा देता है. Sometimes God allows us to hide ourselves. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை ஒளித்துக் கொள்வதற்கு காரியம் வைக்க செய்கிறார். कभी कभी मसीह हमको छुपने के लिए एक स्थान देता है. Sometimes He allows us to enjoy the heavenly manna in a supernatural way. சில நேரங்களில் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற மன்னாவை அதிசய விதமாய் நம்மளுக்கு அனுபவிக்கும்படி தேவன் கிருபையை பாராட்டுகிறார். कभी कभी आकाश की जो मन्ना है उसको अनुभव करने के लिए हमको चुनता है. Sometimes blessings will come from the person who we are not loving. சில நேரம் நாம் யாரை நாம் நேசிக்கவில்லையோ அவர்களாலே நம்மளுக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். कभी कभी कुछ लोग हमको चाहते नहीं हैं, लेकिन यीशु मसीह उनके द्वारा हमको आशीर्वाद आने के लिए सहायता करता है. Ravens used to steal food from other places. காகம் மற்ற இடத்திலிருந்து ஆகாரத்தை திருடும். कौवे तो ऐसी चीज़ होती हैं कि जो खाना हमारे पास होते हैं उसको चुरा कर वो चले जाती है. The Lord God who is worshipped by you and me can command the ravens to bring food for us. ஆண்டவராகிய தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த நல்ல தேவன் காகத்துக்கு கட்டளை கொடுத்து ஆகாரத்தை போஷிக்கும்படி கூட ஆண்டுக்கு அனுக்கிரகத்தை அருள்வார். हमारा अच्छा भला प्रभु ऐसा हो सकता है, कभी कभी उस कौवे को भी आज्ञा दे सकता है कि वो हमें पोषण कर पाए. Sometimes just like the poor widow and sometimes like the prophet Elijah, God can make us to be a blessing to some people. இந்த ஏழை விதவையை போலவும் இல்லாவிட்டால் இந்த எலியா தீர்க்கதரிசியை போல யாருக்காவது ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். ये विधवा की समान
या वो एलीजा नबी के समान भी हो सकते हैं जो हमें हमारी ज़िंदगी में सहायता कर पा सकते हैं। Through your simple prayers and small supports, God can build up His kingdom in this world. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே தம்முடைய ராஜ்யத்தை உங்கள் சிறிய ஜெபத்தினாலும் சிறிய பொருளாதார உதவினாலும் கூட ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்படும். आपकी छोटी सी प्रार्थना के द्वारा भी ये यीशु मसीह की राज्य को हम बड़ा बन सकते हैं। Finally, I want to conclude with the word, the Lord God can make you as a channel of blessing to so many people in the days to come. வருகிற நாட்கள் மூலமாய் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மூலமாய் பலருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டுவார். आने वाले दिनों में यीशु मसीह आप सबको भी एक आशीर्वाद की समान बना सकता है। Now let us pray. நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். अब हम प्रार्थना करेंगे। Heavenly Father, thank you so much for this wonderful time. அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. मेरे प्रिय प्रभु, आप इस समय के लिए धन्यवाद देते हैं। We have been sharing so many things about your providence. ஆண்டவரே உம்முடைய தயவுகள் குறித்ததான பல காரியங்களை நாம் பேசியிருக்கிறோம். प्रभु, आज आपके जो किए गए कार्य के बारे में हम मगन किए हैं। When this message goes to the world, Lord, we ask you to send heavenly blessings along this message. ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கும் பொழுது பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் ஆண்டு இந்த செய்தியின் மூலமாய் கடந்து செல்வதாக. प्रभु, जब ये मैसेज को इस सारी दुनिया के लोग देखेंगे तो आपके बारे में और भी अधिक जानना चाहिए। We are able to send your blessings to our people. ஆண்டவரே இதன் மூலமா உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய ஜனத்திற்கு நாங்கள் அனுப்புகிறோம். प्रभु, आपके वचन के द्वारा आपके आशीर्वाद को हमारे लोगों को हम बेचते हैं। Lord, it is our earnest prayer that when people listen this message, they should have some kind of vibration in their bodies. ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கும் பொழுது கர்த்தாவே அவர்கள் வாழ்க்கையில ஒரு அதிர்வை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. प्रभु, जब वो लोग हमारी जो कलिसिया के होते हैं और दुनिया के होते हैं प्रभु, जब वो ये वचन को मगन करते हैं प्रभु, उनकी जीवन में परिवर्तन आना चाहिए। Lord, I pray for all the brothers and sisters who are serving in this ministry to promote this gospel. ஆண்டவரே இந்த ஊழிய பிரசவம் படுவதற்கு உழைக்கிற உதவி செய்கிற ஒரு ஊழியக்காரங்க தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. प्रभु, ये सर्विस में और ये हमारी कलिसिया में जितने भी लोग भाग रहे हैं प्रभु, सबको आप आशीर्वाद से भर दे। We pray for all the countries of the world. இந்த உலகத்தில் இருக்கிற சகல தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ये दुनिया की सारे लोगों के लिए और देशों के लिए हम प्रार्थना करते हैं। We pray for all the leaders of the world. ஆண்டவரே இந்த தேசங்களில் இருக்கிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். हमारे देश में होने वाले सभी नेताओं के लिए हम प्रार्थना करते हैं। We pray for the healing of all the people those who are affected by the corona fever. ஆண்டவரே கொரோனாவுடைய பாதிப்பிலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், குணமாக்குவீராக. प्रभु, जितने भी लोग ये कोरोना रोग से बाधित है प्रभु, उन सबको चंगाई देने के लिए प्रार्थना करते हैं। We ask all these things in the name of Jesus Christ our Savior. இவ்வளத்தையும் உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கும் நல்ல பரலோக பிதாவே. ये सब यीशु मसीह के नाम से हम मांगते हैं। Now the grace of our Lord Jesus Christ, தேவனுடைய கிருபையும் அவருடைய சமாதானம் உங்களுக்கு இறங்குவதாக. यीशु मसीह की अनुग्रह हमारे पास आने वाला है। the love of our Father, பிதாவுடைய அன்பு, यीशु मसीह की प्रेम, the communion of the Holy Spirit அவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் और उसकी पवित्र आत्मा be with you all. உங்களோட சதா காலங்களிலும் இருப்பதாக. हम सबके साथ सदा रहेगा। Now let us say Psalm 103 verses 1 to 5. இந்த இப்பொழுதும் சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதத்தின் 1 முதல் 5 வரையிலுமாய் நாம் வாசிக்கலாம். Together we read. சேர்ந்து நாம் வாசிக்கலாம். Bless the Lord, O my soul, and all that is within me. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Who forgives all the iniquities, heals all your diseases, who redeems your life from destruction, who crowns you with loving kindness and tender mercies, who satisfies your mouth with good things so that your youth is renewed like the eagles. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி
நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. वैसे ही हम भजन संगीता को हम मगन करेंगे. 103 में 1 से लेकर 5 तक ऐसा लिखा गया है, हे मेरा मन यहोवा को धन्यवाद कह, और जो कुछ मुझ में है वह उनकी पवित्र नाम को धन्य कहे. हे मेरी मन यहोवा को धन्य कहो और उसकी किसी उपकार को ना भूलना. वही तो तेरी सब अधर्म को क्षमा करता है और तेरी सभी रोगों को चंगा करता है. वही तो तेरे प्राण को नष्ट होने से बचा लेता है और तेरी सिर पर करुणा और दया का मुकुट बांधता है. वही तो तेरी लालसा को उत्तम प्रार्थना से तृप्त करता है, जिससे तेरी जीवन उबक के समान नई हो जाता है. ஆமென். Amen. Amen. கர்த்தரும் இயேசுவை கீர்த்தனம் செய், என்றும் கிருபையில் வளர்ந்திடுவோம். கர்த்தரும் இயேசுவை கீர்த்தனம் செய், என்றும் கிருபையில் வளர்ந்திடுவோம். ஆயுட்காலம் வரை துதி பாடிடுவோம், ஆவியால் அபிஷேகித்தாரே. ஆயுட்காலம் வரை துதி பாடிடுவோம், ஆவியால் அபிஷேகித்தாரே. அன்பரை போற்றி கீதங்கள் சாற்றிடவே 1000 நாவுகள் போதுமோ. அன்பரை போற்றி கீதங்கள் பாடிடவே 1000 நாவுகள் போதுமோ. கர்த்தரும் இயேசுவை கீர்த்தனம் செய்தென்றும் கிருபையில் வளர்ந்திடுவோம். கர்த்தரும் இயேசுவை கீர்த்தனம் செய்தென்றும் கிருபையில் வளர்ந்திடுவோம். ரோகத்தாலே மிக தேகம் வருந்திடுகில் இயேசு வந்த மதருகினிலே. ரோகத்தாலே மிக தேகம் வருந்திடுகில் இயேசு வந்த மதருகினிலே. பொற்கரம் நீட்டி தொட்டவர் ஜீவனையும் அற்புத சுகமும் அளிப்பார். பொற்கரம் நீட்டி தொட்டவர் ஜீவனையும் அற்புத சுகமும் அளிப்பார். கர்த்தரும் இயேசுவை கீர்த்தனம் செய்தென்றும் கிருபையில் வளர்ந்திடுவோம். கர்த்தரும் இயேசுவை கீர்த்தனம் செய்தென்றும் கிருபையில் வளர்ந்திடுவோம். திரை போன்ற இப்பாதையின் மறைவிடத்தே விரிவாய் வைத்த கண்ணிகத்தில். திரை போன்ற இப்பாதையின் மறைவிடத்தே மறைவாய் வைத்த கண்ணிகத்தில். சாதைய மது காவில் சீக்கிடாதே, விரைந்து அவர் காப்பதாலே. சரிந்து எமது கால்கள் சீக்கிடாதே, நடந்து அவர் காப்பதாலே. கர்த்தரும் இயேசுவை கீர்த்தனம் செய்தென்றும் கிருபையில் வளர்ந்திடுவோம். கர்த்தரும் இயேசுவை கீர்த்தனம் செய்தென்றும் கிருபையில் வளர்ந்திடுவோம். பாடி பறந்து நம் ஆவியில் உயர்ந்திடவே புது பலன் தந்து நிறைக்கிறாரே. பாடி பறந்து நம் ஆவியில் உயர்ந்திடவே புது பலன் தந்து நிறைக்கிறாரே. இவனுள்ள நற்கற்களாய் இணைந்தவரில் நவ எருசலேமாக்கிடுவோம். இவனுள்ள நற்கற்களாய் இணைந்தவரில் நவ எருசலேமாக்கிடுவோம். கர்த்தரும் இயேசுவை கீர்த்தனம் செய்தென்றும் கிருபையில் வளர்ந்திடுவோம். கர்த்தரும் இயேசுவை கீர்த்தனம் செய்தென்றும் கிருபையில் வளர்ந்திடுவோம். என்னவோ யாதும் இல்லாத எம்மை இந்த மண்ணுலகமே தோன்றிடும். என்னவோ யாதும் இல்லாத எம்மை இந்த மண்ணுலகமே தோன்றிடும். செந்தையில் வரைந்தே சீர் பொருந்தி உயர் சீயோனிலே ஆட செய்வார். செந்தையில் வரைந்தே சீர் பொருந்தி உயர் சீயோனிலே வாட செய்தார்.
Our address, 98410 71858. Email sam@echoofhiscall.org. Website www.echoofhiscall.org.